பாயின்னு ஒரு படம் பார்த்தேன் காசி தேட்டரில். அதாவது ப்ரொஜெக்ஷன் சரியில்லையான்னு தெரில, ஒரே இருட்டாக இருந்துச்சு. நிறைய கொலைகள் நடக்குது, காமெடி சீன் இல்லை, ஃபைட்டு சீன் கொஞ்சம் இருந்துச்சு. படம் முழுக்க கொலைகள் தான். இந்த படம் என்னென்னா ஸ்லீப்பர் செல்ஸுன்ட்டு அண்டர் காப், அதாவது அவங்க போலீஸில் வேலை செய்வாங்க, ஆனால் அவங்க போலீஸுன்னு போலீஸுக்கே தெரியாது. அந்த மாதிரி காப், அண்டர் கவர் காப்பு படத்தை ஒரு கேரக்டர் தான் இந்த படத்தினுடைய ஹீரோ. அதாவது ஸ்லீப்பர் செல் ஹீரோ. ஸ்லீப்பர் செல்லுங்கிறது நமக்கு ரொம்ப புரியாது, படமும் ஒரு இடைக்கு 2 தடவை பார்த்து தான் புரியும். அதாவது பொதுவாக படம் மாதிரி தெரியல இது. அதாவது ஏதோ ஸ்லீப்பர் செல்லை பற்றி எடுக்கணும் அப்படிங்கிறக்கா எடுத்திருக்கேன். இந்த ஹீரோ மட்டும்தான் ஏதோ கரமுறைன்னு பேசிக்கிட்டு இருக்கான். ஒருத்தன் கிழவனை நடித்தான். அவர் வந்து அதாவது கொலை ஒரு இடத்துல மட்டும் தெரியுது. அதாவது நண்பனுடைய மனைவியை தள்ளிட்டு போயிடுறான். அதுக்காக நண்பனையும் நண்பனுடைய மனைவியும் கொள்றான். அந்த ஒரு சீன் மட்டும் புரிஞ்சுது. ஆனால் ஸ்லீப்பர் செல்ஸ் வந்து கண்டினியூவே ஆகிட்டு இருப்பாங்க, ஏன்னா வேற வழி கிடையாது. எல்லா இடத்துலையும் இப்போ வெடிகுண்டு நடந்துகிட்டு இருக்கு, அதனால ஸ்லீப்பர் செல் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாய் படம் பார்த்தோம். உண்மையாகவே பாய் கிளைமாக்ஸை பார்த்த பிறகு அரே பாய் அப்படின்னு பாராட்டுற அளவுக்கு அருமையா இருக்கு. என்னன்னா குண்டு வெடிப்பு சம்பவம் தான் கதை. இன்னைக்கு டெல்லியில குண்டு வெடிப்பு நடந்திருக்குது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அங்க நடந்ததா ஆரம்பிச்சு தமிழகத்துக்கு அது வர்றதா ஒரு படம் முன்கூட்டியே எடுத்திருக்கிறாங்க. இது ஒரு மாசம் 1.5 மாசத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆகிருக்க வேண்டிய படம். ஆனா இப்ப ரிலீஸ் ஆகுறது இந்த படத்துக்கு வந்து உண்மையாவே ஒரு கரெக்டா, அதாவது ஒரு கடவுள் தேவதூதன் மாதிரி முன்கூட்டியே இந்தியாவில் தமிழகத்தில் என்ன நடக்குதுங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. இதில் ஸ்லீப்பர் செல்லாக இருந்து ஒரு போலீஸ்காரர் எந்த அளவுக்கு நம்ம இந்தியாவை தமிழகத்தை காக்க போராடுறாரு அப்படிங்கிறதான் கதை. அதுதான் பாய்னா ஏதோ இஸ்லாமிய தீவிரவாதிகள் அப்படி கிடையாது, எல்லோருமே காசுக்காக தீவிரவாதம் பண்றோம் அப்படிங்கறத இந்த படத்துல சொல்லியிருக்கிறாங்க. படம் பேர் வந்து பாய், நல்லா தான் இருக்கு. ஹீரோ நல்லா ஆக்ட் பண்ணிருக்காங்க. அந்த சவுண்டு எல்லாமே நல்லா இருக்கு. கலர் கரெக்ஷனும் நல்லா இருக்கு. என்ன சொல்ல வராங்கன்னா சேம் அதே தான். இப்ப நம்ம நாட்டில் நடக்கிற அந்த வெடிகுண்டு அதை பத்தி தான் சொல்றாங்க. அண்ட் பார்க்கலாம், நல்லா இருக்கு. சாங்ஸ் அவ்வளோ இல்லை படத்துல, ஆனா இருக்கிற ஆர்ஆர் மியூசிக் எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காங்க. கலர் கரெக்ஷன் அண்ட் கேமரா குவாலிட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. பட்ஜெட் படத்துல நல்லா தான் பண்ணிருக்காங்க. ட்விஸ்ட் நிறைய இருக்கு, பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும். என்ன சொல்ல வராங்க அப்படின்றதுதான் எப்படி சொல்றது, இப்ப நம்ம நிறைய பேர் பாக்குறோம், இல்ல யார் நல்லவங்க யார் கேட்டவங்க, அதுல நம்ம கூட இருக்கவங்க கூட எப்படி நம்மளுக்கு தெரியாது. 1 இன்ச் டிஸ்டன்ஸ் வச்சுக்கிறது நல்லது. ஹீரோட ஆக்டிங் சூப்பரா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஒருத்தர் ஃபைட் பண்ணாரு, அது நல்லா இருந்தது. அதை விட எனக்கு அந்த வேலைக்காரி ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த வேலைக்காரியோட டான்ஸ் நல்லா இருந்தது. இந்த படத்துலயே ரொம்ப ரொம்ப பிடிச்சது ஹீரோட ஆக்டிங், அந்த வேலைக்காரியோட ஆக்டிங் தான். கண்டிப்பா பாக்கலாம். ஏன்னா இதுல அந்த அளவுக்கு ஒண்ணும் இல்ல, லைட்டா கொஞ்சம் இருக்கு, அவ்வளவுதான். ஒரு சில படங்கள் வந்து நிறைய விஷயங்கள் பேசப்படும். ஸோ இந்த படமும் ஒரு விஷயம் பேசப்படுகிறது. ஸோ பாய் த ஸ்லீப்பர் செல் அப்படின்ற மாதிரி நல்ல ஒரு டைட்டில் வச்சு ஒரு அழகான ஒரு கோர்வையை கொண்டு போய், அதாவது ரொம்ப பிரம்மாண்டமும் இல்லாம ரொம்ப கீழேயும் போகாம ஓரளவுக்கு நல்லா படத்தை வந்து எல்லாத்துலயுமே வந்தா சுத்தா செட்டா ரிப்பீட் அப்படின்ற மாதிரி கொண்டு போய் சூப்பரா அந்த கதையை கொண்டு போயிருந்தாங்க. ஓப்பனிங்ல வந்து ஒரு பாய் வேட்டி கட்டிட்டு வராப்புல அப்படியே பயங்கரமா பாம் பிளாஸ்ட் ஆகுது, அப்படி இப்படின்னு ஓட்டுறது. கடைசியில போகும்போது நல்ல ஒரு லூப்ல கதையை கொண்டு போய் நல்லா அழகா கொண்டு போயிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. முக்கியமா மியூசிக் நல்லா இருந்துச்சு, ஹீரோ சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஓரளவுக்கு நல்ல படம். ஒரு தடவை பார்க்கலாம். படம் நல்லா இருந்துச்சு. என்ன சொல்ல வரானா, சில பேர் தன்னுடைய செல்ஃபிஷ்னஸ்னால யார் இதுல வந்து அஃபெக்ட் ஆகுறாங்கன்னு பாத்தீங்கன்னா பப்ளிக் தான் அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க வேண்டாம், எல்லாருமே ஒன்று போல இருங்க. இதெல்லாம் முக்கியமா இதுல வந்து குழந்தைங்க தான் ரொம்ப அஃபெக்ட் ஆகுறாங்க. பாம் பிளாஸ்டிங்களும் என்ன ஆகுன்றதான் இந்த கடத்தல சொல்லியிருக்காங்க. ஸோ யார் வேணாலும் வந்து பார்க்கலாம், நல்லா இருக்கு. ஆக்டிங் நல்லா இருக்கு. ஹீரோ எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் சூப்பரா பண்ணியிருக்காங்க. இல்ல லேகா வராம இல்ல, ஸ்டார்டிங் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா இன்ட்ரெஸ்டிங்கா போயிடுச்சு படம். நல்லா தான் இருந்துச்சு.